ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி பார்க்கலாம். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் காய்கறி வாங்குறதுக்கு. கிரைண்டர் ஓடிட்டு இருந்ததுனால உங்களுக்கு சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் காய் விலை வந்து கொஞ்சம், காய்கறி கடைக்கு போக மாட்டேன், இந்த ஹோல்சேலாக வண்டியில் வச்சு சேல் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். இது 1/2 கிலோ வெண்டைக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காய் 30 ரூபா. இது கத்திரிக்காய் 1/2 கிலோ 20 ரூபா. இது இவ்வளோ பெரிய சுரக்காவே 40 ரூபா தான். பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் நல்லா இளம் சுரக்காவாக இருக்குது. அப்புறம் இந்த கேபேஜ் வந்து 20 ருபீஸ். இது வாங்கினேன். இப்போ இதை எடுத்து வைக்கணும். அப்புறம் சைடில் இங்கே மாவு வேறு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இட்லிக்கு மாவு ஊற போட்டிருக்கேன், அதை அரைச்சிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து சோள தோசைக்கு போட்டிருக்கேன், அதை அரைக்கணும். அப்புறம் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து அடை தோசை. அது என்னெல்லாம் ஊற போட்டிருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அடை தோசைக்கு இதுதான் ஊற போட்டிருக்கேன். என்னதுன்னா பச்சரிசி, அப்புறம் நம்ம சாப்பாடு புழுங்கல் அரிசி இருக்குல்ல அது, அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து வரகரிசி. இந்த 3 சேர்த்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதோட கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த பிங்க் கலரில் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களா அது, அப்புறம் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கொள்ளு. கொள்ளு வந்து எங்கே இது வந்து கொள்ளு பருப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு, ரொம்ப ஊற வேணாம், ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இது லாஸ்ட்டாக அரைக்கணும். இது வந்து சோள தோசைக்கு உளுந்து அரைச்சிட்டு, இட்லிக்கு அரிசி அரைச்சிட்டு, இதை அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இதை அரைப்பேன். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இதை அடை தோசைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் மஞ்சள் பொடி போடணும், வெங்காயம் இதெல்லாம் தாளிப்பெலாம் சேர்க்கணும். அந்த ஊற வச்சதை வந்து அரைச்சி மட்டும் வச்சுருக்கேன், உப்பு சேர்த்து.